எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தக்காளி சட்னி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 6 தக்காளி எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. மஞ்சள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலாவுக்கு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி எடுத்ததெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் அரைச்சி வச்ச உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்ச விழுதை எடுத்து அதையும் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டுங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த எல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கேஸ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குன்னு வதக்குங்க. மூடி வச்சு வதக்குனிங்கன்னா வேகமாக வந்துடும். நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு இந்த அளவுக்கு பக்குவம் வந்தோடனே இறக்கிடுங்க. நன்றி.